We have gathered to celebrate the festival of lights, commonly known as Diwali, about removing darkness by welcoming light. It symbolizes the joy, peace, and prosperity in the hearts of people. தீபாவளி தீபாவளி சிறு சிறு சிலுவென மத்தாப்பு சிரிக்கிது சிரிக்கிற கிளிகளின் கொண்டாட்டம் பொறுத்து தீபாவளி தீபாவளி மதுரவை பாடம் படிக்கலாம் ரோசி ரோசி வாழ்வு மகிழவை பாடம் படிக்கலாம் யோசி யோசி பால மதுரவை பாடம் படிக்கலாம் ரோசி ரோசி வாழ்வு மகிழவை பாடம் படிக்கலாம் யோசி யோசி மின்மின் என கண்மணிகளில் ஒளிவிடும் மின்வெட்டு கலகலவென குலுங்கிட வந்து கை கொடு பூங்கொத்தே போதும் உலகெல்லாம் சொந்தங்கள் தானம்மா தெய்வங்கள் எல்லாம் கைகோர்த்து கொள்ள வேதம் என்னும் நெஞ்சிலே நம்பிக்கை கொண்டால் முன்னேற்றம் உண்டு சொர்வென்ன உன் வாழ்விலே தவண்டு தவண்டு நதியில் குளிக்கும் மலை போல துள்ளு காத்தாடும் பட்டம் போல பறந்து பறந்து பாரு மணிக்குயிலை சிறுகி விரித்து பாடு வானமதிலமே வானம் படிக்கலாம் ரோசி ரோசி வாழ்வு மகிழமே பாடம் படிக்கலாம் ரோசி ரோசி மின் பூங்கொத்தே ஜம் ஜக் 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 ஜம் ஜக் 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 ஜம் ஜக் 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 வானமதிலமே வானம் படிக்கலாம் பலகாரம் பணியாரம் சுட்டு போடு பட்டாசு வெடிபாளை பாட்டிக்கு சுட்டாலும் வெடிக்காத வானம் போலே பேசாதே ஏட்டிக்கு போட்டிக்கு புதிய சக்தி கிடைத்த நரகாசுரனின் வன்முறை மேலும் அதிகரித்தது. தன் படையுடன் இந்திரலோகத்திற்குள் நுழைந்தான். தேவர்களின் தலைவனான இந்திரன் நரகாசுரனை தோற்கடிக்க முடியாது என்று அறிந்ததும் மறைந்து விட்டான். இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். என்ன ஒரு கேவலம்! என் படை வீரர்களே,
இந்திரலோகத்தை நாசமாக்குங்கள். ஒருவரையும் விட்டுவிடாதீர்கள். அரசே, நாம் மொத்தமுள்ள 16,100 தேவர்களையும் சிறைபிடித்து விட்டோம். இந்திரனின் தாய் அதிதியின் காதணியை கூட கைப்பற்றி விட்டோம். நல்லது. இப்பொழுது அந்த இந்திரனை தேடுங்கள். 3 லோகத்தில் எங்கிருந்தாலும் அவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. கிருஷ்ணன் தன் மனைவியுடன் தனிமையில் இருக்கும் பொழுது இந்திரன் அங்கு வந்து சேர்ந்தான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இந்திரலோகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டான். அனைத்து தேவர்களையும் சிறையில் அடைத்து விட்டான். என் தாயின் காதணிகளையும் பறித்து விட்டான். என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. தெய்வீக பெண் அதிதியின் காதணிகளை பறிக்கும் அளவுக்கு அந்த நரகாசுரனுக்கு எப்படி தைரியம் வந்தது? நாம் கண்டிப்பாக அந்த நரகாசுரனை கொன்று இந்திரனுக்கு உதவ வேண்டும். அவசரப்படாதே சத்யபாமா. நீ சாதாரண பெண். நரகாசுரன் நீ நினைப்பதை விட சக்தி வாய்ந்தவன். எப்படி உன்னால் அவனை வெல்ல முடியும்? சற்று யோசித்துப் பார் சத்யபாமா. என்ன? நான் சாதாரண பெண்ணா? நீங்கள் எப்படி இந்த வார்த்தைகளை சொன்னீர்கள் கிருஷ்ணா? நீங்களும் நானும் முதலில் சந்தித்தது ஒரு போரில் என்பதை மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறது. எனக்கும் போர் திறம் தெரியும். எனக்கும் நன்றாக தெரியும் கண்ணே. அதனால் என்னிடம் இதை விட்டுவிடு. இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுடன் வருவேன். உங்கள் தேரை நான் தான் ஓட்டுவேன். நீ வழக்கம் போல் பிடிவாதம் பிடிக்கிறாய். சரி வா, நாம் போய் நரகாசுரனின் முடிவை நிர்ணயிப்போம். ஏ கிருஷ்ணா, நீ என் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாய். ஆனால் நீ உன் மனைவிக்கு முன்பாகவே செத்து விழுந்து அவமானப்படப் போகிறாய். நரகாசுரா, உன் தவறுகளை திருத்திக்கொள். உன்னை இத்துடன் உயிரோடு விட்டுவிடுகிறேன். எதற்காக அவனிடம் வீண் பேச்சு பேசுகிறீர்கள் இறைவா? அவனது கதையை உடனே முடியுங்கள். கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. தாக்குங்கள்! சத்யபாமாவின் கண்களில் தெரிந்த கோபத்தை பார்த்த நரகாசுரனுக்கு சற்று பயம் தென்பட்டது. அதை கவனித்த கிருஷ்ணன் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. உடனே நரகாசுரனின் ஆயுதம் தன்னை தாக்கியது போல் மயக்கம் போட்டு கீழே சாய்ந்தார். மயங்கி விழுவது போல நடித்துவிட வேண்டியதுதான். என்ன துணிவிருந்தால் நீ என் கணவனை தாக்கியிருப்பாய். உன் முடிவை எதிர்கொள்ள தயாராக இரு நரகாசுரா. நீ என்னை கொல்வதாக சவால் விடுகிறாயா? கவலைப்படாதே, உன் கணவன் சென்ற இடத்திற்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். ஆத்திரமடைந்த சத்யபாமா தனது வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தாள். மீண்டும் போர் முழு வீச்சில் தொடர்ந்தது. சத்யபாமா நரகாசுரனின் மார்பை குறிவைத்து ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்தாள். இதயத்தில் அம்பு பாய்ந்த நரகாசுரன் மண்ணில் வீழ்ந்தான். அந்த கணத்தில்தான் நரகாசுரனுக்கு தன் தாய் பூமாதேவியின் அவதாரம்தான் சத்யபாமா என்பது புரிந்தது. அதை சத்யபாமாவும் உணர்ந்தாள். கடவுளே, நான் எப்படி இதை செய்தேன்? இவன் என் மகனாயிற்றே. ஆமா, உன் மகன்தான். இருப்பினும் அவன் செய்த தவறுகளுக்காகத்தான் இந்த முடிவு அவனுக்கு நேர்ந்தது. அவனைப் பற்றி கவலைப்படாதே. இனி வருங்காலத்தில் இந்த நாள் நரகனின் சதுர்த்தசியாக வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடப்படும். நீதியை நிலைநாட்டி அமைதி
எந்த ஊரு யார பத்தி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னும் நான் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணலாம் பிளான். ஓகே. எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு
ஐயோ இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட்டவனுக்கு காசு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இன்செட் பார்க்க ஓடி வர மாப்புல. நான் சமச்சால ஆன்லைன் கோர்ஸ் போட்டு சுத்த போய் எவாலே நைட்ல வாக்கிங் போய் நாய் கட்டி ஓடி. வீட்ல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன். நான் ரூல்ஸ் மதிக்கும் மனுஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சேன். நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், வேற வேலைக்கு எதுக்கு கமிஷன்? நான் கேப்ப என்ன சிட்டிசன், நம்ம விரல்ல இருக்கு சொல்யூஷன். அந்த மைக்கலசி நம்ம It's a long way to go. I think the way my family left and the hand is not the mic and I see. The whole room was taxi and I started to work to see. I stopped the ball and the t-shirt, but I put it I see. If I don't want to see, Makamishi. I would like to present my vote of thanks. I take this golden opportunity to thank our honorable chairman sir for spending his valuable time with us today. And it's my delight. Thank you, sir. I extend my gratitude to our respected CEO woman for encouraging us to achieve many things. Thank you, ma'am. And I would like to extend my gratification to thank our respected principal ma'am. It is my pleasure to thank our teaching and non-teaching staff for this great support. And I thank all my dear students. Once again, I thank you all.